ஸோ 2026ஆம் ஆண்டிற்கான தனுசு ராசிக்கான ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்பலாம். புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாமே மே மாசத்துக்கு பிறகு கண்டிப்பா நடக்கும். வெளிநாடு வெளியூர் இது மாதிரி டிராவல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள், டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அந்த மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும். நீங்க ஒரு காரியத்தை இப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அபரிவிதமா அதை விட நல்ல நான் நினைக்கவே இல்லப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக நிச்சயமா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா 4ஆம் இடத்து அர்த்தாஷ்டம சனி என்னன்னா அஷ்டம சனியில பாதி வேலையை செய்வார் அப்படிங்கிறதுனால உடலை கவனமா பார்த்துக்கணும், ஹெல்த்தை கண்டிப்பா நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 10ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால தொழிலில் மந்தத்தன்மையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நிச்சயமா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கிறதையும் நீங்க மறந்துட வேணாம். கூடுதலா அவங்க சுயஜாதகத்துல நல்ல அமைப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய உச்சத்தை உறுதியாக அடைவாங்க. 90% மேல தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கு. முதல் 4 மாசம் 5 மாசம் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய 7 மாதங்களும் மிகப்பெரிய மேன்மையான பலன்களை கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சு